செல்ல குழந்தையே, உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கணவனை இழந்த ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் நிச்சயமாக உன் மனதுக்குள் 2 கேள்விகள் எழுந்திருக்கும். ஒன்று, அது யாராக இருக்கும் என்று. இன்னொன்று, கணவனை இழந்த பெண் என்று அப்பன் சொல்லிவிட்டார். அவர்கள் ஏதோ குற்றம் குறை காண்பது போல தெரிகின்றதே என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள். எல்லோரும் இந்த அப்பனுடைய குழந்தை. எல்லோரும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் யாரையும் எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்வதில்லை. யாருடைய குறையும் அப்பன் ஒருபோதும் சுட்டி காட்டுவதில்லை. இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்ததற்கு காரணம் அவருடைய அடையாளம்தான். இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண் உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை தான் அப்பன் அதை அடையாளமாக உனக்கு தெரிவிக்கின்றேன். உன்னால் அப்பொழுதுதான் எளிதாக அவரை கண்டுகொள்ள முடியும். என் தங்கமே, அது யார் என்று, எதற்காக அப்பன் இப்பொழுது அவரால் உனக்கு ஆபத்து என்று சொல்கின்றேன் என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். நிச்சயமாக நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்தின் அருகில் கணவனை இழந்த இந்த பெண் தனியாக இருந்து கொண்டிருக்கின்றார். தனியாக இருப்பதனால் என்னவோ அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். நோட்டமிடுவது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லி திருத்திக் கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி எந்த நேரமும் இன்னொரு வருடம் கதை சொல்வதை அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இப்படி ஒருவர் உன் இல்லத்தில் அருகில் இருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பார். அது மட்டுமல்லாமல் என் குழந்தையே, நீ சொல்கின்ற பொழுது எல்லாம் நீ எங்கே செல்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி விடுகின்றார்கள். அது அவருக்கு தெரியும் போது எங்கே செல்கிறார் என்று கேட்கக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். அதற்கு மாற்றாகவே வேறு வார்த்தையை வைத்து கேட்கலாம் என்று. ஆனால் அவர்கள் வேண்டும் என்று நீ செய்ய நினைக்கின்ற காரியம் தடைபட்டு நிற்க வேண்டும் என்று நீ போகின்ற வழியெல்லாம் எங்கே செல்கின்றாய், எதற்கு செல்கின்றாய் என்று கேட்டு கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இதற்கு மேலும் அப்பன் உனக்கு அவரை பற்றி அடையாளத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். என் குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் எங்கேயே இடமில்லை, அதை வைத்து உன்னை நன்றாக மற்றவர்களிடம் பேசி சிரிக்க வைக்க வேண்டும். உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனோ தெரியவில்லை, அவருக்கு உன்னை கண்டாலே பிடிக்கவில்லை. என் குழந்தையே, நீயே எந்த ஒரு தவறையும் அவருக்கு செய்தது இல்லை, எந்த ஒரு துரோகத்தையும் அவர்களுக்கு செய்ததில்லை. ஆனால் அவர்களின் மனதில் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணம் வேறு ஒன்று இன்று நின்றிருக்கின்றது. எதையாவது செய்து வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றத்தை கண்டுவிடுவாயோ என்றுதான் அவர்களின் எண்ணம் முழுவதும் இருக்கின்றது. யாரிடம் சொன்னாலும் உனக்கு என்று அவர்கள் சொல்வதற்கு உனக்கு பிரச்சனை ஏற்படும். அவரிடம் சொல்வதற்கு துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ரகசியத்தை காரணம் கொண்டு வெளியில் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்கள் இந்த உள்ளத்தில் அருகில் இருக்கின்ற எல்லோரிடத்திலும் சகஜமாக கதைகள் பேசிக்கூடியவர்கள். எல்லோருடைய கதைகளையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களின் கதைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். என் குழந்தையே, நான் சொல்வதை வைத்து உன் கண் முன்னாடி அவரின் படத்தை வந்து விட்டதல்லவா? இதைவிட உனக்கு வேறென்று தேவை வேண்டும்?
நான் சொன்னவுடன் யார் உன்னுடைய எண்ணத்தில் தோன்றினாரோ அவர்தான். அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புதான். நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தை தவறவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பிரச்சனைகள் இவர்களில் உருவாக்கி கொடுத்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. தேவையில்லாத வார்த்தையை இவர்களிடம் ஒருபோதும் பேசாதே. என் குழந்தையே, நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் குற்றம் குறை காண்பதற்கென்று இவர்கள் இருக்கின்றார்கள். தன் பக்கம் எப்பொழுதும் நியாயத்தை வைத்திருப்பது போல நீ செய்வது எல்லாம் தவறு என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையை, எச்சரிக்கையோடு இருப்பது மட்டுமல்லாமல் நிச்சயமாக யார் உன்னை நல்லவர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. என்றால் உன்னை பற்றி பாராட்டுவது, உன்னை பெருமை பேசுவதும் நிச்சயமாக ஆரோக்கியமான செயல் கிடையாது. நீ தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். அதை விடுவித்து நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் உன்னோடு இருந்து உனக்கு தலையாட்டி கொண்டே இருப்பவர்களை ஒருபோதும் அருகில் வைத்து கொண்டிருக்காதே. அவர்கள் இதை மட்டும் செய்யவில்லை, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று துருவி துருவி உன்னிடமே கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அதை உன் வாயிலிருந்து பிடுங்கி விடலாம் என்று எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையை, சுதாரித்து கொண்டாயானால் உன்னுடைய பெயரை நீயே கெடுத்து கொள்ள மாட்டாய். இல்லை என்றால் தேவையில்லை. ஆனால் உனக்கு அவருக்கும் ஏதோ ஒரு பகை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்ட காரணத்திலிருந்து உனக்காக நான் சொல்கின்றேன். ஆனால் இனிமேல் அதை மற்றவர்கள் முடியாது. உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கெடுப்பதற்கான விஷயம் என்பதை நான் எந்த ஒரு தெளிவை எல்லாம் நினைத்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் உனக்கு உதாரணமாக உன் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அதாவது பொருளை வாங்கி விற்பனை செய்கின்ற தொழிலை செய்கின்றவர் என்றால் மற்றவர்களிடம் சென்று அந்த பொருளை வாங்கத்தானே அது நன்றாக இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு மனதில் எண்ணங்களை கொண்டவர்கள். நீ ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த வேலை எங்கு நன்றாக சென்று விடுமே என்பதற்காக அவர்கள் உன் வேலையை கெடுப்பதற்காக மற்றவர்களிடத்தில் அதனை பற்றி தவறான எண்ணத்தை விதைப்பது, அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். அதனால் எல்லோரிடமும் ஒன்று போல நினைத்து பழகிவிடாதே. சிலர் மனதில் நல்ல எண்ணங்களையும் சிலர் மனதில் தீய எண்ணங்களையும் விதைத்து வைத்திருக்கிறார். என் தங்கமே, இன்று உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கின்றேன் யாராக இருக்கும் என்று. அதனால் அப்பன் உனக்கு அதனை வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இனிமேல் இவரிடம் கவனமாக இருந்து கொள். அவர் சொல்லவில்லை, கவனமாகத்தான் இருக்க சொல்கின்றேன் என்று பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு ஒருபோதும் இடமில்லை. வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இனிமேல் இவரிடம் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அவரை விட்டு ஒதுங்கி சொல்லவில்லை, கவனமாகத்தான் இருக்க சொல்கின்றேன். ஒருபோதும் யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. வாழ்க்கையே ஆனது அவர்கள் செய்கின்ற செயல்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் தான் நீ ஒதுங்கிவிட வேண்டும். என் தங்கமே, நல்ல விதமான பேசும் பொழுது நீ நல்ல விதமாக பேசிவிட்டு விலகிச் செல். அதை சமீபத்தில் தேவையில்லாமல் உன்னுடைய வாயை ஏதாவது இருந்து வருமாக என்று பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன். இந்த அப்பன் தவறாக உனக்கு எதுவும் சொல்லவில்லை. சில சமயங்களில் ஒரு வேலை தொடங்கும் பொழுது இது போன்ற செயல்கள் நடப்பதனால் மனதளவில் வேதனை அடைந்து விடுவாய். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என்ற வாய் விடுத்து தேவையில்லாமல் உன் மனதை நீ புண்ணாக்கி கொள்கின்றாய். நீ ஒருபோதும் என்னுடைய வார்த்தையை சொல். அது பல தீர்வுகளை
அவர்கள் உனக்கே திருப்பி கொடுத்து விடும் பொழுது நீ எதையும் நினைத்து வேதனைகளையும் சோதனையும் அதிகமாக வந்து விடுகின்றதல்லவா? அதனால்தான் நீ நிச்சயமாக கவனமாக எச்சரிக்கையோடு உனக்கு துணையாக இந்த அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் அப்பன் உனக்கு காட்டித் தருகின்ற பாதையில் நீ சந்தோஷமாக பயணிக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகின்றேன். இன்று யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் ஒருபோதும் செய்துவிட முடியாது. செய்ய நினைப்பவர்கள் நான் பார்த்து கொள்வேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.